நம்மளாம் நல்லவன் அவார்டு வாங்கி வீட்டில் மாட்டி வைக்க போகிறோம். ஒரு கெட்டு போன பால் கதை ஒன்று கேட்டேன். ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் 2 செட் ஆஃப் கேர்ள்ஸுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பயங்கரமான ஒரு டீயை ரெடி பண்ணிட்டாங்க. இன்னொரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து அதே மாதிரி இந்த பாலை கொதிக்க வைக்கிறாங்க. பால் கெட்டு போச்சு. எல்லாம் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்துட்டு கெட்டு போன பாலை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ ஜட்ஜு வராங்க. அந்த டீயை சாப்பிட்டு வா வெரி நைஸ் அப்படின்றாங்க. இவங்க அந்த ஸ்வீட் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. அந்த ஜட்ஜும் அதை பார்த்துட்டு என்னடா அது புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்து சாப்பிட்டுட்டு வா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ட்ரை பண்ணதே இல்லைன்னு சொல்லி சர்ப்ரைஸ் ஆகுறாரு. இவங்களும் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. ஆக்சுவலி இதுதான் நம்ம லைஃப். இந்த சொசைட்டில நீ சைலண்டா இருந்தாதான் நீ நல்ல பொண்ணு, நீ ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் நீ ஒரு நல்ல பையன் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அதை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த டீ மாதிரி நீங்களும் 100ல் 1 தான் இருப்பீங்க. சம்டைம்ஸ் உங்க லைஃப்ல எல்லாமே தப்பா நடக்குதுன்னா, நீங்க கெட்டு போயிட்டீங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்றாங்கன்னா, ட்ரஸ்ட் மீ வேற மாதிரி பெருசா உங்க லைஃபை வாழ போறீங்கன்னு அர்த்தம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நீங்க கோ த்ரூ பண்ற இந்த கஷ்டமான நாட்கள். அந்த பால் கெட்டு போனதே ஸ்வீட்டா மாறுறதுக்கு தான். உங்க லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வருது நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு தான்.